ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்ஸ்டேங்க. இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை தான் ஊற்றிருந்தேன். தோசை ஊற்றினாலே பார்த்திங்கன்னா வீட்டில் ஆளுக்கு ஒன்று கேட்பாங்க. ஒருத்தர் முட்டை தோசை, ஒருத்தர் ஆனியன் தோசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்றைக்கி ரெண்டுமே செஞ்சு எல்லாம் கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று செஞ்சுருந்த சாப்பாட்டில் மீதி ஆயிடுச்சுங்க. தண்ணி ஊற்றி போட்டிருந்தேன். அதையும் பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. சூடாக பனிகாலம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு சாப்பிட முடியறதில்ல. அதனால் இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடு வேஸ்ட்டு பண்ணாமல். இன்றைக்கி சாப்பாடு வறுத்து தோசையும் ஊற்றி காலையில் டிஃபன் முடிச்சாச்சுங்க. மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கடையில் தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு மீதி கத்திரிக்காயும் போட்டு தக்காளியெல்லாம் போட்டு தாளித்து வெங்காயத்தோடவே 2 பூண்டும் கட் பண்ணி போட்டு நல்லா தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போடுங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊற்றி வேக வச்சு கடையணுங்க. இந்த கத்திரிக்காய் குழம்பு இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி லஞ்ச் சாப்பாடு கத்திரிக்காய் அப்பளம் வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னொரு விழாக்கில்